Exercise 4.1 filling the blanks பார்க்கலாம். First one என்ன கொடுத்திருக்காங்க? The cost of 8 apples is 56 rupees. Then what is the cost of 12 apples? So இதுல first one என்ன கொடுத்திருக்காங்க? 8 apples. Okay. இது ஈஸியா எப்படி போடுறதுன்னு சொல்றேன். 8 apples வந்து 56 rupeesனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12 apples. 12 apples how much? சரியா? இது ஈஸியா போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும் பாருங்க 8 multiplied by x, that is 8x. 8x is equal to 12 multiplied by 56. Then what is x? X is equal to 12 multiplied by 56 by 8. So 1 8 is 8, 7 8s are 56. So ரெண்டுத்தையும் multiply பண்ணா என்ன வரும்? 7 2s are 14, remainder 1 8. 84. So if the cost of 8 apples is 56 na, then the cost of 12 apples is 84 rupees. ஓகேவா? இந்த மாதிரி இது டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்டைரக்ட் வேரியேஷன் இருந்தா இந்த மாதிரி நம்மளால போட முடியாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? இஃப் த வெயிட் ஆஃப் ஒன் ஃப்ரூட் பாக்ஸஸ், ஸோ ஒன் ஃப்ரூட் பாக்ஸ் வந்து 3 1/2 kg, 3.5 kg. Then the weight of 6 such boxes. அப்போ 6 boxes என்ன பண்ணும்? 6 multiplied by 3.5 kgs. இப்போ என்ன வரும் பாருங்க? That is equal to 6 multiplied by 3.5 என்ன பண்ணும்? 3 2s are 6. 6 plus 1 7. 7/2. ஓகேவா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 3 multiplied by 2 இங்கே ப்ளஸ் 1. 3 2s are 6. 6 plus 1 7/2. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2s 2 இங்கே என்ன வரும்? 3 2s are 6. அப்போ 7 multiplied by 3 is 21. அப்போ 1 fruit box ஓட weight 3.5 kg னா, then the weight of 6 fruit boxes is equal to how much kg அப்படின்னு பார்த்தோம்னா 21 kilograms. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். A car travels 60 km with 3 liters of petrol. If the car has to cover the distance of 200 kilometers, it requires how much liters of petrol? இப்போ நம்ம பாருங்க, கிலோமீட்டர் ஒரு வேரியபிள், லிட்டர் ஒரு வேரியபிள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 60 கிலோமீட்டர், தேர்ட் ஒன் 60 கிலோமீட்டர் 3 லிட்டர்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா அவங்க என்ன சொல்றாங்க? 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இதை என்ன வச்சுக்கலாம்? இது எக்ஸ். ஸோ இந்த மாதிரி 60 கிலோமீட்டர்ஸ்க்கு 3 லிட்டர்ஸ்னா 200 கிலோமீட்டர்ஸ்க்கு கண்டிப்பா அதிகமாக தான் ஆகும். இது டைரக்ட் வேரியேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, எழுதும் போது கிலோமீட்டர் எல்லாம் ஒரு பக்கமா எழுதணும், லிட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா எழுதணும், மாத்தி எழுதிடக்கூடாது. அப்போ x multiplied by 60 is equal to 200 multiplied by 3. இப்போ x is equal to என்னன்னு பார்த்தோம்னா 200 multiplied by 3 by 60. So இதுவும் cancel ஆயிடும். This is 1 3 is 3, 2 3s are 6. அப்போ இது 1 2 is 2, 10. Then what is x? X is equal to 10. So it requires how much liters of petrol? 10 liters of petrol. Clear up? Next, fourth one. Fourth one என்ன கொடுத்திருக்காங்க? If 7 meter cloth cost 294 rupees, then cost of 5 meter. இப்போ 7 meter வந்து 294 rupees கொடுத்திருக்காங்க. அப்போ 5 meter இப்போ பார்த்தீங்கன்னா இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இதுவும் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஒரு ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு ஐட்டமும் இன்க்ரீஸ் ஆனா டைரக்ட். அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகினா அது என்ன சொல்றோம்? டைரக்ட் வேரியேஷன். ஆனா ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். கிளியரா? இப்போ இது டைரக்ட் வேரியேஷன் தான். இப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது மல்டிப்ளைட் பை திஸ் மல்டிப்ளைட் பை திஸ். இப்போ 7 into x is equal to 5 multiplied by 294. இப்போ x is equal to என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 multiplied by 294 by 7. ஓகேவா? இங்கே 1 7 is 7. இங்கே என்ன வரும்? 4 7s are 28, remainder 1 42. இப்போ x is equal to என்னது? 5 2s are 10, remainder 1, 5 4s are 20, 21. So it cost how much rupees அப்படின்னு பார்த்தோம்னா rupees 210. Clear? Next, fifth one. If a machine in a cold drinks factory fills 600 bottles in 5 hours,
ஸோ பாட்டில்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 600 பாட்டில்ஸ். ஹவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 ஹவர்ஸ். இட் வில் ஃபில் டேஷ் பாட்டில்ஸ். அப்போ இது நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இன் 3 ஹவர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் குறையுது. எவ்வளோ டைம் குறையும் போது நம்பர் ஆஃப் பாட்டில்ஸும் குறையும். அப்போ இது என்னது டைரக்ட் வேரியேஷன். இப்போ இது மல்டிப்ளைட் பை திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 5 into x is equal to 600 multiplied by 3. அப்போ x is equal to 600 multiplied by 3 by 5. இப்போ என்ன வரும் பாருங்க, 1 5 is 5, இங்க என்ன வரும் 1 5 is 5, remainder 1, 2 5s are 10, 0. அப்போ x is equal to 120 multiplied by 3, which is equal to 360. So if a machine in a cool drink factory fills 600 bottles in 5 hours now, then it will fill 360 bottles. 360 bottles in 3 hours. Okay.